வன்னியரசு ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலையின் மீதும் தமிழீழத் தாயக விடுதலை மீதும் தீராத தாகம் கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தை எழுச்சி தமிழர் திருமாவளவனின் தம்பியாய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி தளபதிகளில் ஒருவராய் திகழும் வன்னியரசுவின் கடந்த கால வரலாறு இரத்தக்கரை நிறைந்தது. துப்பாக்கி தோட்டாக்களின் சத்தம் நிறைந்தது. விருதுநகர் மாவட்டம் அயன் ரெட்டியப்பட்டி என்னும் கிராமத்தில் பன்னெடுங்காலமாக தலித்துகள் மீது ஆதிக்கம் செய்து வந்த நாயுடு சமூகத்தை எதிர்த்து 1997 ஜனவரி 18 தலித்துகள் அணிதிரண்டு முதல் முறையாக திருப்பி அடித்தனர். அந்த சம்பவத்தில் 2 ஜாதி வெறியர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். கொலை வழக்கில் வன்னியரசு மற்றும் அவரது தந்தை தம்பி உள்ளிட்ட 13 பேருக்கு ஆயுள் சிறை 3 ஆண்டுகள் சிறைவாசம் என்று தீர்ப்பு வந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டு பின்னர் 13 பேரும் விடுதலையானார்கள். பன்னெடுங்காலமாக ஜாதிய ஆதிக்க இறுக்கம் கொண்ட அயன ரெட்டிப்பட்டி கிராம ஜாதிய கட்டமைப்பின் மீது முதல் தாக்குதலை தொடுத்தார் வன்னியரசு. தமிழீழத்தின் மீதும் மேதகு பிரபாகரன் அவர்கள் மீதும் தீராத பற்று கொண்டவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள். தன்னுடைய தலைவரை போன்றே வன்னியரசுவும் தமிழீழ விடுதலையின் மீது தீராத தாகம் கொண்டவர். 2007 அக்டோபரில் விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் கடத்தியதாக வன்னியரசு கைது செய்யப்பட்டார். ஆனால் நீதிமன்றம் உடனடியாக பிணை கொடுத்தது. சட்டப்பேரவைக்கு அதுவரை வராத முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சட்டப்பேரவைக்கு வந்து புலிகளுக்கு ஆயுதம் கடத்திய வன்னியரசை கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் என்று பேசினார். தமிழீழ தேசிய தொலைக்காட்சி பணிக்காக வன்னியரசை விடுதலை புலிகள் அதிகாரப்பூர்வமாக அழைத்து சிறப்பு செய்தனர். கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான போராட்டத்தில் தொடர்ச்சியாக பங்கேற்ற விடுதலை சிறுத்தை கட்சியை முடக்குவதற்காக களத்தில் நின்ற வன்னியரசு அணு உலைக்கு குண்டு வைக்க முயற்சி செய்தார் என்று கைது செய்யப்பட்டு 2 மாத காலம் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். கோகுல்ராஜ் படுகொலைக்கு நீதி வேண்டி போராடி காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். அயன ரெட்டியப்பட்டி ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த வன்னியரசுவின் பயணம் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மேதகு பிரபாகரன், எழுச்சி தமிழர் திருமாவளவன் கொள்கை வழியில் இன்றும் வீரநடை போடுகின்றது.